ஹாய், இந்த வீடியோவில் நம்ம சிஎம்ஏ எத்திக்ஸில் லாஸ்ட் பார்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஐக்யூ அப்படிங்கிறது நமக்கு தெரியும், இன்டெலிஜென்ட் கோஷன்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதே மாதிரி இக்யூ அப்படின்னு ஒன்று இருக்குது, எமோஷனல் கோஷன்ட் அப்படின்னு. ஸோ இக்யூனா என்னென்னா, அது வந்து உங்களுடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ரிமோட் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத, நீங்கள் எவ்வளோ எமோஷனல் கோஷன்ட் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருக்கும். நீங்கள் உங்கள் ஃபீலிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணாமல் நீங்கள் உங்கள் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி ரியாக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இக்யூ அப்படின்னா என்னென்னா, எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட், யூஸ் அண்ட் மேனேஜ் யுவர் ஓன் எமோஷன்ஸ் இன் பாசிட்டிவ் வே. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட எமோஷன்ஸை புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வந்து நான் எந்த நேரத்தில் கோவமாக இருப்பேன், எந்த நேரத்தில் ஜாலியாக இருப்பேன் அப்படின்னே தெரியாது அப்படின்ற மாதிரி இல்லாமல் உங்களோட எமோஷன்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி மேனேஜ் பண்ணணும் பாசிட்டிவான வேலை. ஏன் அப்படி பண்ணணும்னா, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கம்யூனிகேஷன் வந்து எஃபெக்டிவாக இருக்கிறதுக்காக, எம்பத்தைஸ் வித் அதர்ஸ், இதுக்காகலாம் நீங்கள் மற்றவங்க கூட சண்டை வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து எமோஷ்னலி இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும். ஸோ எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னென்னா, நீங்கள் உங்களோட எமோஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், யூஸ் பண்ணணும், மேனேஜ் பண்ணணும். எப்படி பாசிட்டிவான வேலை. ஏன் ஸ்ட்ரெஸ் இல்லாமல், கான்ஃப்ளிக்ட்ஸ் எதுவும் இல்லாமல் பெட்டராக நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக. இப்போ நீங்கள் வந்து ஒரு பாஸ்ன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய ட்ரெயினி வந்து இருக்காங்களே, அவங்க வந்து உங்கள்கிட்ட டவுட் கேட்குறாங்க. நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு டென்ஷனில் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் வந்து அந்த ட்ரெயினி வந்து டவுட் கேட்குறதுல அவங்க மேலே அந்த டென்ஷனை காட்டிடுறீங்க. அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன தெரிச்சு, அந்த பாஸ் எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விழுவாங்க, அவங்கள்ட்டெல்லாம் கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஸோ கம்யூனிகேஷனே அஃபெக்ட் ஆகுது. ஸோ அதனால நீங்கள் வந்து உங்களுடைய எமோஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி நம்ம வந்து இதை பார்க்கலாம். ஸோ ஒரு பையனும் பொண்ணும் ஒருத்தவங்க வந்து இருக்காங்க. அவங்க வந்து 10 மணிக்கு ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. 3 பேர் அவங்கள வந்து கோவப்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து கத்துவாங்களா, இல்லை அழப்போகிறாங்களா, இல்லை எப்படி ரிவெஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பாங்களா, இல்லை அதை எப்படி ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாங்களா. ஸோ எப்படி அதை ஸ்மார்ட்டாக அவங்க எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு செல்ஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ அந்த பையனுக்கு நம்ம ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கலாம், ரோஹன் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். ஸோ ரோஹன் வந்து ஒரு அட்வர்டைஸிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேவா? அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற கம்பெனியில். ஸோ மண்டே மார்னிங் அவங்க வந்து ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. மண்டே மார்னிங்கே வந்து அவங்க பாஸ் வந்துட்டாங்க. அவங்க பாஸ் வந்துட்டு சொல்கிறாங்க, ரோஹன், உன்னுடைய டிசைன் வந்து கிளைண்ட்டுக்கு பிடிக்கவே இல்லையா, 2 மணி நேரத்தில் நீ புதுசாக ஒரு டிசைன் பண்ணி கொடு அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க அப்போ தான் மண்டே மார்னிங் வந்து வராங்க. வந்தோடனே பாஸ் வந்து அவங்க கிளைண்ட்டுக்கு, இவங்க அட்வர்டைஸிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுனால இவங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் டிசைன் பண்ணுவாங்கள்ல, அது வந்து கிளைண்ட்டுக்கு பிடிக்கல அப்படின்னு காலையிலேயே சொல்லிட்டாங்க. 2 மணி நேரத்தில் நீ புதுசாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரோஹன் வந்து பயப்படுவானா, இல்லை வந்து சில்லி மிஸ்டேக் பண்ணுவானா? ரோஹன் என்ன தெரியுமா பண்ணுறான், அவன் ஒரு டீப் பிரெத் எடுத்துகிட்டு காமாக சொல்கிறான், புரியுது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதுதான் செல்ஃப் மேனேஜ்மெண்ட். அவன் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். அவன் வந்து சடன் சேஞ்சுக்கு அடாப்ட் பண்ணிக்கிறான், எந்த ட்ராமாவும் பண்ண மாட்டேங்கிறான். ஸோ செல்ஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா, நீங்கள் உங்களோட எமோஷன்ஸ்க்கு நீங்கள் தான் டிரைவர் அப்படிங்கிறது தான். ஸோ யூ ஆர் ஏபிள் டு கண்ட்ரோல் இம்பல்சிவ் ஃபீலிங்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ், manage your emotions in healthy way, take initiative, follow through commitments and adapt to changing circumstances. நீங்கள் வந்து உங்களுடைய ஃபீலிங்ஸும் பிஹேவியர்ஸும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். உங்கள் ஃபீலிங் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து உங்கள் ஃபீலிங்ஸ் அண்ட் பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். உங்களோட எமோஷன்ஸை மேனேஜ் பண்ணணும். அப்புறம் வந்து நீங்கள் எந்த கமிட்மெண்ட் பண்ணாலும் அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் சேஞ்ச் ஆனாலும் அதை அடாப்ட் பண்ணக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்குது. அதுதான் செல்ஃப் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட்டு செல்ஃப் அவேர்னஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரோஹனுக்கு வந்து காலையில் அவன் வந்து சாப்பிடல. அதனால் அவனோட மூளை வந்து ஒழுங்காக வேலை செய்யாத மாதிரி இருக்குது. அவனுக்கு ஜஸ்ட்டு ஒரு இரிட்டேஷனாக இருக்குது. காலையில் சாப்பிட்லன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வேறு எதோலாம் இருந்தீங்கன்னா அது வேறு. ஆனால் யூஸ்வலாக நீங்கள் எப்போதுமே சாப்பிட்ருவீங்க, இன்றைக்கி காலையில் மட்டும் சாப்பிடல அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்படியே கடுப்பாக இருக்கும், வயிறு வலிக்கும், ஏதாவது இரிட்டேட் பண்ணுற மாதிரியே இருக்கும். யார் நம்மள்ட்ட பேசினாலும் இரிட்டேட் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ ரோஹனுக்கு வந்து ஒரு மீட்டிங் வந்து இருக்குது. அவன் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து டக்குன்னு நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்றலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை அப்படின்னா அவங்க மீட்டிங் அட்டென்ட் பண்ணும்போது அவங்க வந்து அவங்களால ரோஹனால் வந்து மற்றவங்க கிளைண்ட் கூட பேசுகிறதுக்கான திறமை வந்து கிடையாது. அவங்க வந்து விஷுவல்ஸில் தான் கரெக்டாக இருப்பாங்க. அவங்க வந்து பிபிடி ரெடி பண்ணுறது அந்த மாதிரி விஷயத்தில் கரெக்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அவங்க டீம்மேட் கிட்ட, நீ வந்து பேசிக்க, நான் டிசைன்லாம் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் செல்ஃப் அவேர்னஸ். அவங்களோட எமோஷ்னல் ஸ்டேட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. நான் இப்போ வந்து பசியாக இருக்கேன், அதனால் நான் இப்போ ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு தான் ஒரு மீட்டிங் போகணும் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்னங்கிறது
அவங்களுக்கு தெரியுது. அவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து அவங்க வந்து பிபிடிலாம் நல்லா பண்ணிடுவாங்க, அவங்க விஷுவல்ஸில் நல்லா இருப்பாங்க. வீக்னஸ் வந்து அவங்களால கிளைண்ட்ஸ் கிட்ட பேசுகிறதுக்கான திறமை வந்து கிடையாது. ஸோ இந்த மாதிரி அவங்கள பற்றி அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதுதான் செல்ஃப் அவேர்னஸ். யூ ரெகக்னைஸ் யுவர் ஓன் எமோஷன்ஸ் அண்ட் ஹவு தே அஃபெக்ட் யுவர் தாட்ஸ் அண்ட் பிஹேவியர். இப்போ நான் பசியாக இருக்கேன், அதனால் எனக்கு இரிட்டேட் ஆகும், அதனால் நான் சாப்பிட்றணும் அப்படிங்கிற மாதிரி ரோஹன் நினச்சிட்டாங்க. அவங்களோட எமோஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த எமோஷனால் அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ அதுதான் செல்ஃப் அவேர்னஸ். நெக்ஸ்ட்டு சோஷியல் அவேர்னஸ். ஸோ 2 மணிக்கு வந்து ரோஹன் கூட வேலை பார்க்குற ஒருத்தவங்க பிரியா அப்படின்னு ஒரு பொண்ணு, அவங்க வந்து அவங்களுடைய கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணி வச்சு அப்படியே பிளாங்காக அப்படியே பார்த்துட்டே உட்காந்துருக்காங்க. அவங்க கொஞ்சம் நேரமாக பேசவே இல்லை. பிரியா அவங்களுடைய ஃப்ரெண்டு, ரோஹனுடைய கூட ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்டு பிரியாங்கிறவங்க கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிட்டு எதுவுமே டிசைன்லாம் எதுவுமே பண்ணல. அவங்க பாட்டுக்கு பிளாங்காக ஒரு ஸ்க்ரீனை வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் நேரமாக அவங்க பேசவே இல்லை. ஸோ அவங்க ஜஸ்ட் லேசியாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்காம ரோஹன் வந்து அவங்கள்ட்ட போய், பிரியா நீங்கள் ஓகேவா, உங்களுக்கு ஏதாச்சும் உதவி வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க என்னன்னா, இப்போ பிரியா வந்து ஒரு புது சாஃப்ட்வேரை வந்து யூஸ் பண்ணுறது அவங்களுக்கு தெரியல. ஸோ ரோஹன் வந்து அவங்க டைம் எடுத்து அவங்களுக்கு எப்படி வந்து யூஸ் பண்ணணுங்கிறத சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து என்னென்னா சோஷியல் அவேர்னஸ். சோஷியல் அவேர்னஸ்னால் மற்றவங்களுடைய எமோஷன்ஸை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. அதுதான் இவங்க ரோஹன் நினச்சிக்கலாம், இப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற, பிரியா பார்த்தா சும்மா ஏதோ கம்ப்யூட்டர் வச்சுட்டு சும்மா உட்காந்துருக்கு அப்படின்னு நினச்சிக்கலாம். ஆனால் அவங்க அப்படி நினைக்காம அவங்களுக்கு என்ன பிரச்சனை, உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா அப்படின்னு போய் கேட்டாங்க. சோஷியல் அவேர்னஸ்னால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுடைய எமோஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. யூ ஹேவ் எம்பத்தி. யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் எமோஷன்ஸ், நீட்ஸ் அண்ட் கன்சர்ன்ஸ் ஆஃப் அதர் பீப்புள், பிக் அப் ஆன் எமோஷனல் க்ளூஸ், feel comfortable socially and recognize the power dynamics in a group or organization. ஸோ நீங்கள் அடுத்தவங்களுடைய எமோஷன்ஸ், நீட்ஸ், அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அவங்களால புரிஞ்சுக்க முடியும். அவங்களுடைய எமோஷ்னல் க்யூஸ் அப்படின்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறாங்க, அதை வச்சு அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. அப்புறம் அவங்கள்ட்ட வந்து ரெகக்னைஸ் த பவர் டைனமிக்ஸ் அப்படின்னா ஒரு டீம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டீம் வந்து ஒன்றா வந்து அதில் இருக்கிறவங்க எல்லாரும் ஓகேவாக இருக்காங்களா அப்படிங்கிறத எல்லாருமே என்ஷூர் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம டீம்மேட்டு தானே, அவங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும், நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய எமோஷன்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுதான் சோஷியல் அவேர்னஸ். நெக்ஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். ஒரு 4 மணிக்கு வந்து நம்ம ரோஹன் எக்ஸாம்பிளில் சொல்கிறேன், ஒரு 4 மணிக்கு மார்க்கெட்டிங் டீமுக்கும் ஃபினான்ஸ் டீமுக்கும் பயங்கர சண்டை வந்துருச்சு. ஓகேவா? மார்க்கெட்டிங் டீம் வந்து என்ன சொல்கிறாங்க, எக்கச்சக்கமாக நம்ம காஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம ப்ராடக்ட் அட்வர்டைஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து நல்ல ஒரு கஸ்டமர் வந்து நம்ம கிடைப்பாங்க அப்படின்னு மார்க்கெட்டிங் டீம் வந்து சொல்கிறாங்க. ஃபினான்ஸ் டீம் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்காக நம்ம இவ்வளோ செலவு பண்ணக்கூடாது, காசு வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பயங்கரமாக சண்டை வந்துருச்சு, பயங்கரமாக சத்தம்லாம் கேட்குது, அப்படி சண்டை வந்துருச்சு. இப்போ ரோஹன் வந்து போகிறான். ரோஹன் என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேரோட கன்சர்ன்ஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். 2 பேரையும் லிசன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவன் வந்து உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாங்கிற மாதிரி 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு சொல்யூஷனை கொண்டு வரான். ஸோ இப்போ வந்து ரோஹன் இந்த மாதிரி பண்ணதுனால அவங்க வந்து ஒரு கிரட்ஜ் வராமல், ஒரு சண்டை வந்து அவங்க வந்து போகாமல் அந்த மார்க்கெட்டிங் டீமும் ஃபினான்ஸ் டீமும் ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. புரியுதா? ஸோ என்னென்னா 2 பேருக்கும் சண்டை வருது, அது வந்து 2 பேரும் சண்டையும் அவன் வந்து சால்வ் பண்ணி வைக்கிறான். ஓகே, நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் டீமில் சொல்கிறான், நீங்கள் கொஞ்சம் காஸ்ட்டை வந்து கம்மி பண்ணிக்கலாமேங்கிற மாதிரி சொல்கிறான். ஃபினான்ஸ் டீம் கிட்டே போயிட்டு இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்க்கு மட்டும் இவ்வளோ செலவாகும், அடுத்ததுக்கு இது மாதிரி ஆகாது, இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டானது, அந்த மாதிரி சொல்லி 2 பேரையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க 2 பேரையும் ஒரு சொல்யூஷனுக்கு கொண்டு வரான். ஸோ இதுதான் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. யூ நோ ஹவு டு டெவலப் அண்ட் மெயின்டைன் குட் ரிலேஷன்ஷிப், கம்யூனிகேட் கிளியர்லி, இன்ஸ்பயர் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் அதர்ஸ், ஒர்க் வெல் இன் அ டீம் அண்ட் மேனேஜ் கான்ஃப்ளிக்ட். இது வந்து ஹவு டு டெவலப் குட் ரிலேஷன்ஷிப்ங்கிறது எந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி வேணாலும் சொல்லலாம். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை வந்து பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப்போ, நீங்கள் வந்து எப்படி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் எமோஷ்னலி இன்டெலிஜென்ட் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம கான்ஃபிடென்ட்டாக கம்யூனிகேட் பண்ணுறது, கிளியராக எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, அடுத்தவங்களுக்கு நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் வந்து இதெல்லாம் என்னென்னா 4 attributes ஆஃப் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நம்ம ரோஹன் அப்படிங்கிற எக்ஸாம்பிளை வச்சு நம்ம வந்து இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ செல்ஃப் மேனேஜ்மெண்ட், அப்புறம் செல்ஃப் அவேர்னஸ், சோஷியல் அவேர்னஸ், ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், இதுதான் 4 attributes. நெக்ஸ்ட்டு ஏன் வந்து EQ தேவை, எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் ஏன் தேவை, அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து என்னது அப்படிங்கிறது. ஓகேவா?
இப்போ ஏதோ ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு டாப்பர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நான் ஜென்ரலைஸ் பண்ணல, எல்லா டாப்பரும் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். ஓகேவா? ஏதாவது ஒரு டாப்பர் வந்து இருக்காங்க. அந்த டாப்பர் வந்து எக்ஸாம் அப்போ சூப்பராக எக்ஸாம்லாம் எழுதி நல்ல மார்க் வாங்கிடுவாங்க. ஆனால் அவங்களால ஒரு ஸ்டேஜில் நின்று அவங்களால பேச முடியாது. அவங்க வந்து ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும். அவங்க வந்து மற்ற இதில் காம்படிஷன்ஸுக்கெலாம் எதுக்குமே போக மாட்டாங்க. ஒரு டீம் ஒர்க் மாதிரி அது அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. எல்லாமே சோலோ பர்ஃபார்மன்ஸ் மாதிரி. எக்ஸாம் படிப்பாங்க, எக்ஸாம் எழுதுவாங்க, நல்ல மார்க் வாங்குவாங்க, அவ்வளோதான். ஒரு டீமாக சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஸ்டேஜில் போய் பேசுகிறதுக்கு, அந்த மாதிரி திறமைலாம் அவங்களுக்கு கிடையாது. ஸோ அவங்களுக்கு ஐக்யூ இருக்குது, ஆனால் ஈக்யூ இல்லை. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப இன்டெலிஜென்ட்டான இருக்கிறவங்க மட்டும்தான் எப்போதுமே லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. யூ ப்ராபப்ளி நோ பீப்புள் ஹூ ஆர் அகாடமிக்கலி பிரில்லியன்ட் அண்ட் yet are socially inept and unsuccessful at work or in their personal relationship. அவங்க அகாடமிக்காக ப்ரில்லியண்ட்டாக இருந்தாலும் அவங்க வந்து சோஷியலாக மற்றவங்க கூட சேர்ந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியாததுனால அவங்க ஒர்க்கில் அன்சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப்பில் அன்சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். So, intellectual ability or intelligent quotient isn't enough on its own to achieve success in life. IQ மட்டும் போதாது, ஐக்யூவும் ஈக்யூவும் சேர்ந்து தான் இருக்கணும். நீங்கள் இன்டெலிஜென்ட் கோஷன் மட்டும்தான் இருக்குது, எமோஷனல் கோஷன்ட்டே இல்லைனா ப்ரோஜனமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஐக்யூனால ஒரு நல்ல காலேஜில் போகலாம், இல்லை வந்து ஒரு நல்ல இன்டர்வியூவில் வந்து நீங்கள் பாஸ் ஆகிடலாம். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ண போகிறீங்க? மற்றவங்க கூட வந்து சேர்ந்து பண்ணுற மாதிரி இருக்கும். காலேஜ்லேயோ இல்லை ஒர்க்லேயோ நம்ம ஒர்க்கில் வந்து தனியாக ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. நம்ம வந்து ஒரு ஃபினான்ஸ் டீமில் இருந்தாலும் நம்ம மற்ற டீம் கூடலாம் கன்சல்ட் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம வந்து சோஷியலாக நம்ம வந்து பேசுகிறதுக்கான திறமை வந்து இருக்கணும். ஸோ ஐக்யூ மட்டும் போதாது, ஈக்யூவும் தேவை. ஸோ நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது நமக்கே சொன்ன மாதிரி இருக்கும். இப்போ எப்படி தெரியுமா இருக்குது, லா புக்கில் ஃபஸ்ட்லேருந்து இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட், கம்பெனிஸ் ஆக்ட், அது இதுன்னு போட்டு நம்மளை அப்படியே மண்டையை வந்து இப்படி இதாக்கி கடைசியாக வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். லா புக்கில் கடைசியாக எத்திக்ஸ் இருக்கும், எத்திக்ஸ்லேயே கடைசியாக எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இவ்வளோத்தையும் படித்து நம்ம வந்து பைத்தியமாக்கி விட்டுட்டு இது கடைசியாக நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எஸ், யுவர் ஐக்யூ கேன் ஹெல்ப் யூ டு கெட் இன் டு குட் காலேஜ், பட் இட்ஸ் ஒரு ஈக்யூ தட் வில் ஹெல்ப் யூ manage the stress and emotions when facing your final exams. எமோஷ்னலி கோஷன்ட்டாக இருந்தால் தான் நம்ம வந்து எக்ஸாமுக்கு முதல் நாள் நம்மளோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ ஐக்யூ அண்ட் ஈக்யூ எக்ஸிஸ்ட் இன் டேண்டம், ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும். அண்ட் மோஸ்ட் எஃபெக்டிவ் வென் தே பில்ட் ஆஃப் ஒன் another. ஸோ நம்ம ஐக்யூவும் ஈக்யூவும் ஒன்றா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது. நெக்ஸ்ட்டு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அஃபெக்ட்ஸ், இதுதான் லாஸ்ட் டாபிக். ஓகேவா? எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது? யுவர் பர்ஃபார்மன்ஸ் அட் ஸ்கூல் ஆர் ஒர்க். ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள், 2 பேர் வந்து ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க, 2 பேருக்குமே ஒரே குவாலிஃபிகேஷன் தான், 2 பேருமே சிஎம்ஏ இன்டர் முடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். 2 பேருக்குமே அந்த சாஃப்ட்வேர் தெரியும், 2 பேருக்குமே டேலி தெரியும், 2 பேருமே டைமுக்கு வருவாங்க. ஆனால் ஒரு டைட்டான ஒரு டெட்லைனோ ஒரு டியூ டேட் வந்து வரும்போது ஒருத்தர் வந்து காமாக அடுத்தவங்க கூட பொலைட்டாக பேசி அவங்க வேலையை முடிச்சிடுறாங்க, இன்னொருத்தவங்க பயந்துக்கிறாங்க, இரிட்டேட் ஆகிறாங்க, அதுக்குள்ளே நான் எப்படி முடிக்கிறது அப்படி இப்படின்னு இரிட்டேட் ஆகி எல்லாருக்கூடயும் ஆர்குமெண்ட் வந்து வச்சுக்கிறாங்க. இப்போ ப்ரொமோஷன் அப்படின்னு வந்ததுன்னா அந்த மேனேஜர் யாரை ஞாபகம் வச்சுக்குவாங்க? இந்த காமாக இருந்தவங்கள. ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து இவங்களை விட அவங்க இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறது கிடையாது. 2 பேருமே ஒரே குவாலிஃபிகேஷன், 2 பேருக்குமே டேலி தெரியும் தான். ஆனால் அந்த ஒருத்தவங்களால் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியும், பீப்புளை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஈக்யூங்கிறது. நீங்கள் வந்து அடுத்தவங்களை மோட்டிவேட் பண்ணலாம். ஸோ உங்களுடைய உங்களுடைய வித்தவுட் லூசிங் யுவர் கூல்னு சொல்லுவாங்களே, உங்களுடைய நீங்கள் வந்து டென்ஷன் ஆகாமல் நீங்கள் காமாக இருந்து ஒர்க் பிளேஸோட பாலிடிக்ஸ்லாம் வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இதுதான் யுவர் பர்ஃபார்மன்ஸ் அட் ஸ்கூல் ஆர் ஒர்க். ஹை எமோஷனல் intelligence can help you navigate the social complexities of the workplace, lead and motivate others, and excel in your career. In fact, when it comes to gauging important job candidates, many companies now rate emotional intelligence as important as technical ability and employ EQ testing before hiring. இப்போ மோஸ்ட் கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஐக்யூவோட EQ தான் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிற மாதிரி இன்டர்வியூ அப்பயே அவங்களுக்கு வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்க்கான ஒரு டெஸ்ட் மாதிரி வந்து வைக்கிறாங்க. அதுதான் யுவர் பர்ஃபார்மன்ஸ் அட் ஸ்கூல் ஆர் ஒர்க். நெக்ஸ்ட்டு யுவர் ஃபிசிக்கல் ஹெல்த். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறது நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த்தை ரொம்ப இது பண்ணும், ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். நீங்கள் எமோஷன்ஸை மேனேஜ் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வரும். ஸ்ட்ரெஸ் வந்ததுன்னா உங்களுக்கு வந்து நிறையா ப்ராப்ளம்லாம் வரும். பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், இம்யூனிட்டி நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகும், தலை வலிக்கும், நைட்டை ஒழுங்காக தூங்க முடியாது, வயிறு வலிக்கும். அப்புறம் வந்து நைட்டு ஒழுங்காக தூங்கலைன்னா அடுத்த நாள் ஃபுல்லாக ஒரு மாதிரி இருக்கும். அதுதான் ஃபேட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ட் டிசீஸ் கூட வரலாம். ஸோ ஆனால் பீப்புள் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஈக்யூ இருக்கிறவங்க எப்படி
வந்து அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அவங்க ஸ்ட்ரெஸ் வரதுக்கு முன்னாடியே அவங்க வந்து காமாக வந்து இருந்துக்குவாங்க. ஸோ நம்ம எமோஷனல் கோஷன்ட் நமக்கு இருந்ததுன்னா நம்ம ஹெல்த்தை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இஃப் யூ ஆர் அனேபிள் டு மேனேஜ் யுவர் எமோஷன்ஸ், யூ ஆர் நாட் ப்ராபப்ளி மேனேஜிங் யுவர் ஸ்ட்ரெஸ் எய்தர். உங்களால் எமோஷனே மேனேஜ் பண்ண முடியலன்னா உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை மட்டும் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ண போகிறீங்க? இது வந்து சீரியஸான ஹெல்த் ப்ராப்ளம், பிளட் ப்ரெஷர் வரலாம், இம்யூன் சிஸ்டம் வந்து லோ ஆகலாம், ஹார்ட் டிசீஸ், ஸ்ட்ரோக் கூட வரலாம். கான்ட்ரிபியூட்ஸ் டு இன்ஃபர்டிலிட்டி, குழந்தை பிறக்காமல் போகிறது. நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் கூட வரலான்னு சொல்கிறாங்க. அண்ட் உங்களுக்கு சீக்கிரம் வயசான மாதிரி ஆயிடும், சீக்கிரமே முடியலாம் நரைச்சி போன மாதிரி ஆயிரும். வயசானவங்களுக்குலாம் வர ப்ராப்ளம் இப்போயே வர ஆரம்பிச்சிடும் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தோம் அப்படின்னா. The first step to improving emotional intelligence is to learn how to manage stress. அதுங்கிறது தான். நெக்ஸ்ட்டு your mental health. ஸோ ஜஸ்ட்டு ஒரு நாளில் யாராவது ஒருத்தவங்க ஒரு பேடு கமெண்ட் சொல்லிட்டாங்கன்னா உங்கள் நாளே போன மாதிரி அப்படிலாம் தோணுமா உங்களுக்கு? ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஏதோ ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, ஆஃபீஸ்க்கு போகும்போது நீங்கள் ஸ்கூட்டியில் போகிறீங்க, பைக்கில் போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்கள் வந்து கரெக்டாக தான் போகிறீங்க, இண்டிகேட்டர் போட்டு தான் திரும்புறீங்க. ஆனால் திடீர்னு ஒருத்தன் வந்து உங்களை மோதிட்டு உங்களை திட்டி போகிறான், இப்போ போட சாவுகிறாக்கே அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ அதனால் அது திரும்பி உங்கள் மனசில் அதே தாட் வந்துட்டு உங்கள் நாள் பூரா வீணான மாதிரி ஆகிடுமா? ஏன் அவங்க அப்படி சொன்னாங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், அந்த மாதிரி நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணிங்கன்னா ஆங்ஸைட்டி வரும், டிப்ரெஷன் வரும், உங்கள் கான்ஃபிடென்ஸ் வந்து லோ ஆயிரும். ஆனால் உங்களுக்கு ஈக்யூ நல்லா இருந்ததுன்னா உங்களை அப்செட் ஆகவே அது விடாது. நீங்கள் ஏன் அப்படி வந்து ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தா உங்களோட ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ண முடியும். ஸோ உங்களோட எமோஷன்ஸை ரெகுலேட் பண்ண நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களோட மென்டல் ஸ்பேஸை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு மைண்டு கிளியராக இருந்ததுனாலே நீங்கள் எல்லா ப்ராப்ளம்ஸையும் ஃபாஸ்ட்டாக வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ uncontrolled emotions and stress can also impact your mental health, making you vulnerable to anxiety and depression. If you are unable to understand, get comfortable with or manage your emotions, you will also struggle to form strong relationships. உங்களோட எமோஷன்ஸை நீங்கள் மேனேஜ் பண்ண முடியலன்னா நீங்கள் எப்படி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை ஃபார்ம் பண்ண போகிறீங்க? ஸோ ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து அவங்களோட எமோஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம வந்து நடந்துக்கணும். ஆனால் நம்மளால் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நம்ம எப்படி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வர முடியும்? This in turn can leave you feel lonely, isolated and further exacerbate any mental health problem. நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை வந்து உங்களால் ஃபாலோ பண்ண முடியலன்னா நீங்கள் இப்போ லோன்லியாக இருப்பீங்க. லோன்லியாக இருந்தீங்கன்னா இன்னும் உங்களோட மென்டல் ப்ராப்ளம்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு யுவர் ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் நீங்கள் வீட்லேயோ இல்லை வேலையிலையோ நீங்கள் எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் நீங்கள் எப்படி உங்களுடைய எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஆர்டிக்கலாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு செகண்ட் இயர் ஆர்டிக்கலாக இருக்கீங்க. ஃபஸ்ட் இயர் ஆர்டிக்கல் வந்து உங்கள்கிட்ட டவுட் கேட்குறாங்க, நீங்கள் வந்து வேறு ஒரு டென்ஷனில் இருக்கீங்க. நீங்கள் வந்து கோச்சிங் கிளாஸில் வந்து உங்கள் கோச்சிங் கிளாஸில் இருக்கிற டீச்சர் திட்டாங்கங்கிற டென்ஷனில் இருக்கீங்க. அதை போய் அந்த ஃபஸ்ட் இயர் ஆர்டிக்கல்கிட்ட காமிச்சிட்டிங்கன்னா ஐயோ அந்த அண்ணாட்ட அக்காட்டெல்லாம் நம்ம டவுட்டே கேட்கக்கூடாது, திட்டிகிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க தோணிடும். இந்த ரிலேஷன்ஷிப்பே பாதிக்கப்படுது. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தவங்களோட ஃபீலிங்கை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்க. இதனால் தேவையில்லாமல் வர ஃபைட்டெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம். நீங்கள் பெட்டராக கம்யூனிகேட் பண்ணலாம். ஒரு நம்பிக்கை வந்து அந்த பர்சனுக்கு வரும். ஸோ 2 கோவர்க்கர்ஸ் இருக்காங்க, கூட ஒர்க் பண்ணுறவங்க 2 பேருமே டிஸ்அக்ரிமெண்ட்டில் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து ஃபஸ்ட்டு அவங்க இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத அவங்க ஃபஸ்ட்டு லிசன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பாயிண்ட் என்னங்கிறத ஷேர் பண்ணிக்கிறாங்க. இன்னொருத்தவங்க என்ன தெரியுமா பண்ணுறாங்க, இன்ட்ரப்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அவன் சொல்கிறது என்னென்னே லிசன் பண்ணாமல் சும்மா நான் சொல்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரப்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ பீப்புள் வந்து இப்போ யாரை ப்ரிஃபெக்ட் பண்ணுவாங்க? யார் வந்து லிசன் பண்ணுறாங்களோ அவங்கள தானே ப்ரிஃபெக்ட் பண்ணுவாங்க. ஓகே உன்னோட தாட் இது தான், நீ அதை சொல்லு, ஆனால் நான் என்ன சொல்கிறேங்கிறத நீ ஃபஸ்ட்டு கேளு, அதுக்கப்புறம் நீ உன்னோட தாட்டை சொல்லு அப்படிங்கிற மாதிரி தானே பீப்புள் வந்து நினைப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் வந்து பில்ட் ஆகும். பை அண்டர்ஸ்டாண்டிங் யர் எமோஷன்ஸ் அண்ட் ஹவு டு கண்ட்ரோல் தெம், யூ ஆர் பெட்டர் ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் ஹவ் யூ ஃபீல். நீங்கள் எப்படி வந்து ஃபீல் பண்ணுறீங்க, அடுத்தவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்கங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். அதனால் நீங்கள் பெட்டராக கம்யூனிகேட் பண்ணலாம். நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் ஆகும், போத் அட் ஒர்க் அண்ட் இன் பர்சனல். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம பர்ஃபார்மன்ஸை அஃபெக்ட் பண்ணணும். நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணலைன்னா ஒரு ஹெல்த் இஷ்யூவே வந்துடும். இந்த ஹெல்த் இஷ்யூ வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து எமோஷ்னலி இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும். ஸோ புவர் கம்யூனிகேஷனால் நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அதுதான் வந்து இந்த பாயிண்ட்ஸில் வந்து கொடுத்துருக்கிறது. ஓகேவா, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. கன்க்ளூஷன். பிஸ்னஸ் எத்திக்ஸ் வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ட்னா ஒரு கம்பெனியில் ஒரு குட் எத்திக்கல் பிஹேவியர் இருக்கிறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் வந்து தப்பு செய்யாமல் இருக்கிறது மட்டும் பிஸ்னஸ் எத்திக்ஸ் வந்து கிடையாது. ஓகேவா.
ஸோ நம்ம பிஸ்னஸ் எத்திக்ஸ் பற்றி பேசினாலும் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பேசினாலும் ரெண்டுமே ஒரே இஷ்யூவை தான் பார்க்குதுன்னு சொல்லலாம். டூயிங் த ரைட் திங் வென் இட்ஸ் நாட் த ஈஸியஸ்ட் திங். அது ரொம்ப ஈஸியாக தப்பு செய்கிறது ஈஸியாக இருந்தாலும் நம்ம தப்பு செய்யாமல் கரெக்ட் செய்கிறது தான் வந்து பிஸ்னஸ் எத்திக்ஸோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸோ. ஸோ பிஸ்னஸ் எத்திக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோங்கிறது கைட் பண்ணுறது. அது வந்து ஒரு ரூல்ஸ், பிரின்சிபல், மாரல் வேல்யூஸ் அதெல்லாம் கைட் பண்ணுறது தான் வந்து பிஸ்னஸ் எத்திக்ஸ். எமோஷனல் இன்டெலிஜென்ஸாக எப்படி நம்ம பண்ணணுங்கிறது, நம்ம எப்படி நம்மளை மேனேஜ் பண்ணுறது, அதர்ஸை வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ரியல் வேர்ல்டில் எத்திக்ஸும் ஈக்யூவும் ஒன்றா தான் ஒர்க் பண்ணும். ஸோ எத்திக்ஸ் வந்து நம்ம பண்ணுறது கரெக்டாக அப்படிங்கிறத பார்க்குது. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து அந்த கரெக்டான விஷயம் நம்ம வந்து அதை எப்படி டெலிவர் பண்ணுறோம். எத்திக்ஸ் வந்து என்ன சொல்லுது, நம்மளோட ஆக்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லுது. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து அந்த கரெக்டான ஆக்ஷனை நம்ம எப்படி டெலிவர் பண்ணுறது, எப்படி அதை மற்றவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரெஸ்பெக்ட் பண்ணி அதை எப்படி எஃபெக்டிவாக டெலிவர் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இந்த காலத்தில் சக்ஸஸ் வந்து நம்ம ஸ்மார்ட்டாக இருக்கோமா, நம்ம இன்டெலிஜென்ட்டாக இருக்கோமா, நம்மள்ட்ட சிஎம்ஏ டிகிரி இருக்கா அப்படிங்கிறத மட்டும் பொறுத்து கிடையாது. இது வந்து செல்ஃப் அவேராக இருக்கோமா, எமோஷ்னலி நம்ம வந்து இன்டெலிஜென்ட்டாக இருக்கோமா அப்படிங்கிறது தான் இப்போ எத்திக்ஸ். ஓகேவா? அவ்வளோதான் எத்திக்ஸ் அண்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்.